மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. நண்பா, உன்னை இனி பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னை இனி பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உந்தன் பலவீனமே உன் பலன், உன்னை உயர்த்தும் உன் தேவன் உன் பலனே. பலவீனமே உன் பலன், உன்னை உயர்த்தும் தேவன் உன் பலனே. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. இன்னைக்கு இவருடைய தலைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிரிவென்டிங் யூ டு ஃப்ளை ஹை. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம ஓங்கி வாழ்வதற்கு, நல்ல உயர்ந்து பறக்கிறதுக்கு தடை என்ன? ஏசாயா 40:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ என்ன வருமா? புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But they that wait upon the Lord shall renew their strength. Renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. இதுல 3 காரியம் இருக்கு. They will walk, they will run, மூணாவது fly. First என்ன தெரியுமா? There are stages that you can walk. சில ஸ்டேஜ் நடக்கிறது ஒரு ஸ்டேஜ், ஓடுறது ஒரு ஸ்டேஜ். ஆனா பறக்கிறது வேற லெவல், அது வேற டைனாமிக்ஸ். அப்படின்னா ஒரு பறவை அது உட்காந்துக்குது, ஏதாவது சாப்பாடை போட்டு தின்னுட்டு இருக்குதுன்னா, ஒரு பூனை என்ன பண்ணும்? அது மெதுவாக நடந்து வரும், அந்த கிட்ட பாயறதுக்கு ரெடியா இருக்கும், அப்புறம் ஓடும். அப்போ இந்த பறவை என்ன பண்ணும்? இப்படி 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 தான் குச்சி குச்சி போகிற மாதிரி இருக்கும். இட் வில் ஹாப். இவர் பிடிச்சிடலான்னு ஸ்பீடாக ஓடி வருவார். தென் இட் கோஸ் இன் டு த another realm, it starts to fly. அது பறக்க ஆரம்பித்தோடனே பூனை என்ன பண்ணும்? ஆணும் வாய் பொழுது பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு பறக்க முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் பறக்கிறவங்க தான் சிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த குதிக்கிறவங்க, ஓடுறவங்க, டான்ஸ் ஆடிட்டு பிறண்டு உருண்டு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த லெவல் வராமே போயிடுவாங்க நிறையா பேர். ஸோ த கொஸ்டின் இஸ், வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ஃப்ளைங்? நம்ம வாழ்க்கையில் சார் 2 காரியம் நமக்கு தெரியணும்.
நம்ம பிறக்க போலே ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ அந்த கனெக்ஷனை மாத்தினா தான் பறக்க முடியும். நாம் பிறக்கும் பொழுது நாம் யார் கனெக்ஷன்ல பிறக்கணும்னா, முதல் ஆதாம் உங்க ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு, அந்த முதல் ஆதாமுடைய சந்ததியா மாறிடும். அவன் செய்த பாவத்து நிமித்தம் we are connected to him. சொல்லுங்க, கனெக்டட் பைப் அங்க கனெக்ஷன்ல இருக்குது. அதனால நீங்க ரொம்ப கெட்டவங்கலாம் சொல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஆனா கனெக்ஷன் பாவத்துல இருக்கிறனால தான் நீ பாவி. நீ செய்ததுனால இல்லை சார், உன் கனெக்ஷனே போயிட்டனால தான் அந்த சந்ததி அப்படி ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 15:22, for as in Adam all die, even so in Christ shall all of them made alive. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. நான் புதுசா ஒன்னும் சொல்லுங்க, ஏற்கனவே இருக்குது. நீங்க எல்லாரும் ஆதாமுக்குள்ளே மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்பனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கனெக்ஷனு ஆதாம். நம்ம பிறக்க போலே போட்டு தானே வருது பாவத்துல. ஸோ பிறக்கிறவங்க எல்லாருமே ஆதாமுடைய கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. புரியுதா? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆதாமுக்கு யார் பாஸ் ஆயிட்டா சொல்லுங்க? யார் கண்ட்ரோல் பண்ணுது ஆதாம? பிசாசு. ஸோ பிறக்கிற அம்புட்டு பசங்களும் பிசாசு கண்ட்ரோல்ல தான் பிறக்கிறான். இன்க்ளூடிங் யூ, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் அவர் கம்மிங் ஜெனரேஷன். அவங்க பாவம் செஞ்சனால பாவி ஆகல சார், பிறக்க போலியே அது கனெக்ஷன். அந்த முதல் ஆதாம். அந்த கனெக்ஷன்ல என்ன வருதுன்னா மரணம் வருது. வசனம் என்ன சொல்லுது? எல்லோரும் ஆதாம்ல என்ன பண்ணுவாங்களா? மரிக்கிறது போல. இது பிசிக்கல் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் செஞ்சனால பாவி கிடையாது சார். நாய் வாங்கிட்டு வந்தா என்ன செய்யும்? நாய் அம்மா நான் கத்தம், லொல்லொல்னா குலைக்கும். லொல்லுல் குலைச்சனால அது நாய் கிடையாது, அது நாயா இருக்கிறனால தான் அது லொல்லுல் குலைக்கும். அதனால வரப்போலே ப்ரொடக்ஷன்ல பாவத்தில் பிறக்கிறனால தான் பாவத்துக்கு இன்க்ளினேஷன். எதெல்லாம் பாவமோ அதான் நல்லா இருக்குது நமக்கு, எதெல்லாம் கரெக்ட் நல்லா இருக்குதோ அது அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த டிஃபால்ட்டா அவன் வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிச்சா? இதை நிறைய பேருக்கு புரியாது, அதான் உங்களுக்கு நான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த முதல் ஆதாமுடைய கனெக்ஷன் என்ன பண்ணும்? கைட்டணும். கைட்டி ஏசுட்ட மாட்டணும். காவா தண்ணிலேருந்து கைட்டிட்டு நல்ல தண்ணிக்கு மாட்டணும். புரியுதா புரியலையா? நம்ம லைஃப்ல அதுதான் ரெண்டாவது ஆதாம். ரெண்டாவது ஆதாம்னா இயேசு, கடைசி அவர் தான். 2 ஃபைனல் ஆதாம். அவர் மூலம் என்ன ஃப்ளோ ஆகுது சொல்லுங்க? ஆதாம் மூலம் என்ன ஃப்ளோ ஆகுது? நான் உங்களை சும்மா ஜாலியா சொல்றேன், காவா தண்ணின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி தான் மரணம். இவர்கிட்ட என்ன ஃப்ளோ ஆகும்? ஜீவன். அப்போ ஃப்ளோல ப்ராப்ளம்ல என்ன ப்ராப்ளம்னா கனெக்டிங் டு விச் ஃப்ளோ. அப்போ இஃப் வி ஆர் கனெக்டட் டு ஜீசஸ், நமக்குள்ள ஜீவன் வருகிறது. ஜபம் பண்ண பிறகு ஜீவன் வரல, நமக்குள்ள ஜீவன். ஆனா அறியாமலே நம்ம இருக்கிறோம். நம்மளை பிசாசான ஏமாத்திட்டு இருக்கிறது எப்படின்னா, உனக்கு அறியாமையே வச்சுக்கிறது. நான் வந்து கதை சொல்லணும், இந்த யானை கதை. கயிறு வச்சு, ஊசி போன கயிறு வச்சு கட்டிட்டு, அதுக்கு தெரியல அதுக்கு எவ்வளோ பலன் இருக்குதுன்னு. அது ஏமாந்ததான் உட்காந்துக்குது. அவன் என்ன சொல்றான்? ஒருத்தன் அவனே சோர்த்து நாம ஒல்லியா இருப்பான், அவன் வந்து என்னமா குச்சி வச்சு மிரட்டிட்டு மரத்தை தூக்கு கல்லை தூக்குன்னு வேலை வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கு அறியாம வந்து போயிட்டு உண்மை தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் யானை ஆயிடும். இன்னைக்கு அதுதான் உலகத்தில் இருக்கிற தத்துவமே சொல்லுது, நோ தை செல்ஃப். இன்னைக்கு ஏசு சாமியை ஏத்துக்கிட்டுங்கல்ல, ஏத்துக்கிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன், உனக்குள் ஜீவன் இருக்குது, மரணம் இல்லை. இது அறியாமல் இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அதை உணர மாட்டுங்க. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 15:4, தயவுசெய்து இதெல்லாம் எழுதிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அபைட் இன் மீன்றாரு. என்னவா? என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. எப்படி? ஆஸ் பிரான்ச் நான் உங்கள் நிலைத்திருப்பேன். பாத்தீங்களா, ஒரு பிரான்ச்சை மட்டும் பிடிங்கி ஆணியில தொங்க விட்டுட்டா அதுல இருந்து ஃப்ரூட்ஸ்லாம் வராது.
அது என்ன ஆகணும்? மெய்யான செடியில மரத்துல இணைஞ்சிருக்கணும். சோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? அபைட் இன் மீ. யோவான் 15:5 வாசிங்க. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சார், நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். அதுக்கப்புறம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார். இப்ப நல்லா கேளுங்க. பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் டு ஜீசஸ். அந்த பாயிண்ட் நம்பர் 2, கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாயிண்ட் கனெக்ஷன், டெத், லைஃப் தெரியணும். ரெண்டாவது, we have to walk in this consciousness. இந்த கான்ஷியஸ்னஸ் இருந்தால் தான் அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃபுக்கு பவர் இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ என்கிட்ட செடியா இருக்கிற, நீ என்ன செய்யணும்? இதை கான்ஷியஸா இருக்கணும். அப்படின்னா என் உள்ள என்ன இருக்கிறது? ஏசாமி எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு ஏசாமி ஏத்துக்காதவங்க விட்டுருங்க, ஏத்துக்கிட்டவங்க உங்களோட வாழ்க்கையில பேசுறேன். வேர் இஸ் ஜீசஸ்? ஜீசஸ் இஸ் நாட் somewhere there. ஜீசஸ் இஸ் ஹியர். கரெக்ட் இல்லையா? when you walk in that consciousness and awareness, என் உள்ள இருக்கிறாரு, நான் தனிமையா இல்லை, என் கூட இருக்கிறாரு, அவரோட நான் பேசினாலே போதும். ஆண்டவரே அப்படின்னு முணுமுணுத்தா கூட அவருக்கு தெரியும். அவரோட பேசுற அனுபவம் எப்போ வருதுன்னா, யூ பிகம் கான்ஷியஸ். கான்ஷியஸ்னா நீங்க இந்த கிட்டார் இங்க இருக்குதுன்னு எனக்கு இங்க பார்த்திருந்தா கூட ஐம் வெரி கான்ஷியஸ். மைக் இங்க இருக்குது, இங்க போயிட்டு இல்லை நான். ஸோ அது அங்க இருக்கிறன்றத ஒரு உணர்வு இருக்கணும். என்ன உணர்வுனா, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் யாரோட சேர்ந்து இருக்கிறேன்? ஜீவன் தர்ற விருட்சத்தோட இருக்கிறேன். ஸோ நான் என்ன அதிகமான கனி எப்போ? when I'm connected. சங்கீதம் 91:1 என்ன சொல்றாரு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவர் நிலையில் தங்குவான். இந்த கான்சியஸ்னஸ், இதை பற்றி நீங்க போய் ஆலமரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்கலாமா? எங்க போய் உட்கார்ந்து? எங்கேயும் உட்கார வேண்டாம். டு லிவ் இன் த கான்சியஸ்னஸ், wherever I go, God is in me, God is living inside me. அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுது? He that is in me is greater than he that is in the world. இந்த கான்சியஸ்னஸ் இருந்தா நீ தைரியமான ஒரு மகளா இருப்ப. பயப்படுற மாதிரி செய்தி சொன்னா கூட அது ஒண்ணு ஆட்டாது. சொல்லுங்க. என்னுள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்புறீங்களா? அவர் என் உள்ள பெரியவரா இருக்க போல. that will see, சயின்ஸ்ல நிறைய இருக்கு, சிம்பயாசிஸ்ன்னு வாங்க, ஃப்ளோ. நோ, நமக்குள்ள இருக்கிறாருன்னா உள்ள ஃப்ளோ ஆகுது. கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கீதா பிரெக்னெண்டா இருக்க போல ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு சொல்றா, தம்பி வயிற்றுல இருக்கிறான், ஜீசஸ் உன் ஹார்ட்ல இருக்கிறாருல்ல, அப்போ ஹார்ட்ல இருந்து வயிற்றுல பாத்துக்குவாரு, நீ ஏன் பயப்படுற? அப்போ தட் இஸ் த கான்ஷியஸ்னஸ். ஐ ஹாவ் ஜீசஸ். ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. என்னில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர். இவ்வளவு பெரிய ஆள் இருக்க போல் நீ என்கிட்ட விளாண்டுட்டு போயிட முடியுமா? மாட்டிக்கிட்டு முழிக்காத. இதுதான் என் தைரியம். அதுக்குன்னு போய் யாரையும் நான் மிரட்டுறது இல்லை. யாரையும் போய் மிரட்ட மாட்டேனே, நான் பட அமைதியா இருப்பேன். ஏன்? உன்னை தொடுக்கிறவன். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க டப்பா பார்ட்டி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். He that is in me is greater than. அந்த ப்ராஃபட் பாருங்க, அவருக்கு சுத்து போட்டானுங்க, எல்லாரும் பயங்கரமா ஆர்மி வந்துக்குது. அப்போ அவர் சொல்றாரு, ஐயோ எஜமானே பாருங்க வந்துட்டானுங்க அவங்கள சுத்தி போட்டு முடிக்கிறதுக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நம்மளோட இருக்கிறவங்க அவங்கள காட்டிலும் ஜாஸ்திடான்றாரு. அவனுக்கு புரியவில்லை. இவரு ஒன்லி ஒன் ஸ்டாஃப் அவருக்கு. அது கூட அது ஒன் யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் சொல்றான், என்ன நம்ம ஒருத்தன் தாக்குறோம், இவரும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வயசானு இருக்குதா, மென்டல் ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி சொல்றாருன்னு. ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க. அப்போ he was not physically blind. அவன் கண்ணு நல்லா தான் தெரியுது. அவன் கண்ணை திறங்க ஆண்டவரை சொன்னவனு தான் அப்போ அவன் கண்ணு தெரியுது. அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருக்கிற நமக்கே கண்ணு திறக்கணும். அதுக்கு தான் இதை சொல்றேன். தட் அவேர்னஸ், தட் கான்சியஸ்னஸ். இப்போ நீங்க தியானம் பண்றது எப்படி தெரியுமா? சில காரியெல்லாம் ஆண்டவர் எனக்கு இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தனிமையா இருக்க போல நீங்க அமைதியா உட்காந்து, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டருடைய ஒரு பேர் எடுத்து தியானம் பண்ணுங்க. எல் எலியான், த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். வானத்தையும் பூமி எல்லாத்துக்கும் ஓனர்
எனக்குள்ள இருக்கிறீங்களா ஆண்டவரே? நான் எப்பேற்பட்ட ஒரு ப்ரிவிலேஜ்டு பர்சன். அதை டைம் எடுக்க போல் தான் தட் அவேர்னஸ் ஆஃப் ஹூ யூ ஆர் மாறும். உன்னுடைய போல்ட்னஸ், கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இது பண்ணுறதுக்கே டைம் இல்லாதவன் நோயாளி மாதிரி இருப்பான். மீசை வச்சிருப்பான், தாடி வச்சிருப்பான், காசு வச்சிருப்பான், எல்லாம் வச்சுக்கிட்டு இழந்தவனாக இருக்கிறது என்ன தெரியுமா? You have not allowed your spirit to grow. You are a spirit. His spirit is flowing. And if what is in Jesus can flow into me, how it can be fantastic. இதுதான் நீங்க என்ன இமேஜின் பண்ணும். இயேசு சொல்றார், ஒரு லேடி தொட்ட உடனே என்னாச்சு? அவர்கிட்ட இருந்து ஜீவன் பாஞ்சிச்சான். அப்ப அதே இயேசு என் உள்ள இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஜீவன் நான் ஒருத்தருக்கு ப்ரே பண்ணி ஜீவன் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி போல அப்ப எனக்கும் ஒட்டாம போகும். இஃப் அ வாட்டர் பைப் இஸ் அ கான்ட்ரிட், இட்ஸ் கனெக்டிங் டு வாட்டர், இன்னொருத்தருக்கு போல அந்த பைப் ஆல்சோ வில் பி வெட். கரெக்டா? ஸோ இன்னைக்கு வாட் இஸ் யுவர் கான்சியஸ்னஸ்? வி ஹாவ் டு ரீப்ரோக்ராம், ரீதிங்க் அண்ட் ரீசி. அதுதான் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் இதோட முடிச்சுட்டா நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் கனெக்ஷன், அடுத்தது கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். லெட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். உன் கண்ணோட்டம் எப்படி பார்க்குறேன்னு. இப்படி இருந்தா நம்ம நொண்டி நொண்டி போக மாட்டோம். நம்ம வேற ரெம்ல இருப்போம். நான் பேசுறத வேற ரெம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில டோன்ட் லெட் டிஸ்ட்ராக்ஷன் டு சீட் யூ. டோன்ட் லெட் நெகட்டிவ் திங்ஸ். த கனெக்டிவிட்டி இஸ், சொல்றேன் கேளுங்க. I am a spirit being. I have a soul and I have a body. Okay. But அந்த spirit being strong ஆகுறதுக்கு தான் ஆண்டோடைய வசனம். அந்த வசனத்தை வாசிக்க போல நல்லா சொல்றேன் கேட்டுங்க. Not only information, but you are looking at it to get revelation. ஆண்டவர் என் கண்ணை திறந்து என்னோட பேசுற காரியங்கள். அப்படி ஆண்டவர் பேசணும்னு நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது அது ஆகாரமா போய் your spirit man becomes strong. Your mind changes. Your perspective changes. உன் கூட இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நீ வேற மாதிரி பேசுவ. நான் அது நூதனமா இருக்கான். அதான் டிஃபரன்ஸ். People who know their God shall do valiantly. கர்த்தர் அறிந்த ஜனங்கள் பராக்கிரம காரியத்தை செய்வாங்க. ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா வளரணும். உங்களை நேசிக்கிறேன். சில சமயம் கொஞ்சம் ராவாதான் சொல்லிடுவேன், அதுதான் நான். ஆனால் அந்த ரா சொல்றதுல தான் மேட்ரே இருக்கும். என்ன சொல்றேங்க? நம்ம விழிப்பாகணும். நம்ம வயசு 40 50 ஆயிடுச்சு, இருமை கூட எழும்பி ஓடணும். அதுக்கு ஆண்டவர் நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன தெரியுமா? மரத்தடியில் போய் காத்துக்கிற, மலையில இல்லை. இந்த கான்சியஸ்னஸ் தான் அது. யூ லிவ் தட் இன் சீக்ரெட் பிளேஸ். யாருக்குமே தெரியாது. என் மனைவிக்கே தெரியாது நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு. ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ மனைவிக்கு தெரியாது, சொன்னாதானே தெரியும். ஏதோ அமைதியாக கிடக்கிறாருன்னு நினச்சிக்குவாங்க. அதுதான் அந்த சீக்ரெட் பிளேஸ். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் சீக்ரெட் பிளேஸ் வித் காட்? ஆர் சீக்ரெட் பிளேஸ்ல ஒரி இருக்குதா? ஃபியர் இருக்கா? இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். நெகட்டிவ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபுல் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இருந்தால் நெகட்டிவ் கிளீனா தட்டிடுவார். தப்புன்னு இந்த சாத்தான் சொல்லிச்சு பாருங்க டெம்டேஷன்ல. உன்னை ஜீசஸ் என்ன சொல்ற? கரெக்டாக வசனம் வச்சு டக்குன்னு தட்டி விட்டு அனுப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வசனம் இல்லாமல் போகும் பொழுது வசனத்தை ஞானத்துக்காக படிக்கிறவங்க படிக்கட்டும். நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இல்லாம இருப்பாங்க. பட் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உட்கார போல, தம்பி உங்க பைபிள் எடுத்து ஒரு பைபிளுக்கு பக்கத்துல ஒரு நோட் புக் வச்சுங்க, எழுதுங்க, அதை மார்க் பண்ணுங்க, ஒரு முயற்சி செஞ்சு ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் கண்ணை திறங்க, என் ஆத்மா இருதயத்துல பேசுங்கன்னு போல ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புது பலன் அடைஞ்சு சட்டை எடுத்து பறப்பேன். அன்னைக்கு சட்டையெல்லாம் ஓஞ்சி போயிட்டு இருக்கோம். சிலவங்க சிறக பிஞ்சு கூட போயிருக்கோம். வாழ்க்கையில் என்ன நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு, என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையை நொடிஞ்சிருக்கிறேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்க போல ஒரு வீராங்கனையா எழும்பி யூ வில் ஃப்ளை அபவ். மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க உங்களை ஆணு, நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. யாரையும் குறை சொல்லாதுங்க, யார் மேலேயும் கசப்பு வேண்டாம், துரோகம் வேணாம். நம்ம வேலையை பார்ப்போம் சார். உலகத்தை மாற்ற முடியாது, எந்த பிரசங்க யாரும் உலகத்தை மாற்ற முடியாது தெரியுமா? கடவுள் தான் மாற்றணும்.
நம்ம மனசுல சொல்றத சொல்லிட்டு விட்டுட்டு கடவுள் மாத்துவாரு. நீங்க ஆண்டவரை தேடுங்க. நீங்க தேடாத ஆட்கள் நான் சொல்லல, நானே எனக்கு சொல்றேன். இன்னும் தேடணும் ஆண்டவரன்னு நான் சொல்றேன். அந்த அன்போட உங்களையும் சொல்றேன், தேடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி பார்க்கறது, சர்ச்சுக்கு போறதெல்லாம் வச்சுங்க போனஸ். நீங்க தனிமையில ஆண்டவரோட என்ன நேரம் செலவு பண்றீங்க, அதை யோசிங்க. தயவுசெய்து யோசிங்க. என்னம்மா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர் எனக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர் எனக்கு. காற்றையும் புயலையும் மழையையும் அமைதிப்படுத்தினீரே, சூழ்நிலைகளை ஆளும் தேவனே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், காற்றையும் புயலையும் மழையையும் அமைதிப்படுத்தினீரே, சூழ்நிலைகளை ஆளும் தேவனே. காற்றையும் புயலையும் மழையையும் அமைதிப்படுத்தினீரே, சூழ்நிலைகளை ஆளும் தேவனே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.